1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார். மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்த வழக்கில் கைதான நபருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியா பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சசிதரன் இணைஞ்சிருக்காரு. சசிதரன் வணக்கம். இப்ப நீதிமன்ற காவல் விதித்திருக்கிறது எத்தனை நாள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க? மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் இந்த வழக்கு தொடர்பாக. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒப்பந்த ஊழியர் கோபிநாத்தை ஜூன் 18ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய மின்வாரிய அலுவலகத்திலிருந்து 18 ஹார்ட் டிஸ்குகள் மாயமானதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிந்தாரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கணினி பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் மீது சந்தேகம் எடுத்து அவரை நேற்று கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் பெங்களூரில் விற்பனை மேற்கொள்வதாக தெரியப்பட்டதை அடுத்து அவரை பெங்களூருக்கு தனிப்படை போலீசார் அழைத்து சென்று அங்கு ஒரு கடையில் விற்பனை செய்ததாக கோபிநாத் தெரிவித்த நிலையில் அந்த கடையில் சோதனை மேற்கொண்ட போது அங்கு அவர் 18 ஹார்ட் டிஸ்குகள் விற்பனை மேற்கொள்ளவில்லை, கூடுதலாக 17 சேர்த்து மொத்தம் 35 ஹார்ட் டிஸ்குகள் அங்கு விற்பனை மேற்கொண்டிருப்பதாகவும் ஒரு ஹார்ட் டிஸ்க் 2,000 ரூபாய் வீதம் 35 ஹார்ட் டிஸ்குகளை 70,000 ரூபாய்க்கு விற்பனை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிந்தது. இதனை அடுத்து அங்க இருக்கக்கூடிய ரேம் அப்புறம் ஹார்ட் டிஸ்க் ஆவணங்கள் உள்ளிட்டவர்களே அங்கிருந்து பறிமுதல் செய்து சென்னை அழைத்து வந்த போலீசார் அது சிந்தாரிப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு முன்பு இந்த 14வது பெருநகர மேஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை நடைபெற்ற நிலையில ஜூன் 18ஆம் தேதி வரை அவர் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனையடுத்து புழல் மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நபருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டிருக்கு. விவரத்தை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்டோம். 1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அழைக்கிறார்.